மா உன் பொண்ணு அர்ச்சனா ஏரியாவில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஏரியாவில் ஒரு காரை நிறுத்த முடியல. உன் பொண்ணால இந்த ஏரியாவில் தண்ணி கேன் போட ஒருத்தன் வர மாட்டான். குழந்தைங்க நிம்மதியா படிக்க முடியல. டேய் சபரி, அவினாஷ், சரவணா, கண்ணா, காவ்யா எல்லாரும் வாங்க விளையாடலாம். எக்ஸாம் இருக்கு, நான்லாம் வரல. எக்ஸாம் இருக்கா? நீ என்னடா படிச்சு கிழிக்க போற? இப்ப நீ வரையா நான் வரவா? நானே வரேன். மதியத்துல மனுஷன் நிம்மதியா தூங்க கூட முடியல. கரெக்டா கட் பண்ணிட்டு விளையாடுது. கதவை தட்டிட்டு ஓடுது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா? சீக்கிரம் உன் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டு அனுப்பி தொலைங்க. நானும் இந்த பைத்தியத்தை எப்படியாவது வீட்டு விட்டு துரத்திடலான்னு தான் முயற்சி பண்றேன். நடக்க மாட்டேங்குதே. ஏரியால இருக்க உங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களே, பெத்து வளர்த்து ஆளாக்கி வீட்டுல வச்சிருக்கிற நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன். எவ்வளவு மாப்பிள்ளைய தான் பாக்குறது, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ரிஜெக்ட் பண்றா. இந்த வாட்டி பாத்துருக்கிற மாப்பிள்ளைய எப்படியாவது ஓகே பண்ணி அவ தலையில கட்டி துரத்தி விட பாக்குறேன். நீங்க எதுவும் கோச்சுக்காதீங்க, வரட்டும், அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு எப்படியா செலக்ட் ஆயிடணும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகே. டக்டின் ஷர்ட் ஷூ. சி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லைங்க, இப்போதான் வந்தேன். அப்படியா? அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்தேன். போயிட்டு வாங்க. சொல்றீ? எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. ஏண்டி, அவனுக்கு என்னடி குறைச்சல? மா, ஒரு பொண்ணை மீட் பண்ண வர மாதிரி அம்மா வந்திருக்கான். ஏதோ இன்டர்வியூக்கு போற மாதிரி ஃபார்மல்ஸ் என்ன, டக்டின் ஷர்ட் என்ன, ஷூஸ் என்ன. மா, எனக்கு இவனை பிடிக்கலமா, வீமா. ஏய் ஏய் ஏய், என்னடி இந்த காலத்துல எவனும் ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாட்டேங்கிறானுங்க. இவன் ட்ரெஸ் சென்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்றா. இன்னும் நான் எத்தனை மாப்பிள்ளைய பார்க்க வேண்டியதோ, எத்தனை பேர்கிட்ட செருப்படி வாங்க போறனோ தெரியல. வந்ததுக்கு அக்கா, இதுல ஒரு 30 ஃப்ளேவர் இருக்குமா? எல்லாத்தையும் ஒரு ஸ்கூப் போட்டு பேக் பண்ணிடுங்க. சார், பார்சல் ரெடி. பில் 500. அப்படியா? சார் கிட்ட வாங்கிக்கோங்க. கொடுத்துருங்க. ஹாய், திஸ் இஸ் அரவிந்த். அதான் தெரியுமே. வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா பேசுங்க. வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காவா? காலேஜ் எங்க பண்ணீங்க? நான் எங்க முடிச்சேன்? கொரோனா பேட்ச் தானா முடிஞ்சிருச்சு. தானா முடிஞ்சா? ஸ்கூலிங்ல எங்க பண்ணீங்க? அதெல்லாம் பழைய கதை. அததுக்கு இப்ப பேசிக்கிட்டு. ஒர்க் எங்க பண்றீங்க? எனக்கு ஒர்க் பண்றது சுத்தமா பிடிக்காது. ஆமா, நீ ஒர்க் பண்றியா? 6 hours தான். ஆக்சுவலா என் ஒர்க்ல ரொம்ப ஹெக்டிக்கலா இருக்காது, ரொம்ப ஜாலியாவே ஒர்க் பண்ணலாம். அண்ட் சைட் பை சைட் நிறைய கோர்ஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு இந்த படிப்பு வேலை இதெல்லாம் பத்தி பேசினாலே தலை கொஞ்சம் கிறுகிறுன்னு வருது. அதெல்லாம் வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. நீங்க யாரோட ஃபேன்? நானா பிடிஎஸ் ஃபேன். பிடிஎஸ்ஸா? யார் அவரு? பிடிஎஸ் யாரா? பிடிஎஸ் யாருன்னு தெரியாதா? உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. ஆளு மூஞ்சி பாரு, பிடிஎஸ் கூட யாருன்னு தெரியாது. ஏங்க இருங்க இருங்க, இப்போ நம்ம இன்னும் பெருசா தப்பா கேட்டோம். பிடிஎஸ் யாருன்னு தானே கேட்டோம். மா, அம்மா. ஏ அர்ச்சனா, மாப்பிள்ளைய பார்க்க போனியடி, என்னடி ஆச்சு? என்னமா அவனுக்கு பிடிஎஸ்னா கூட என்னன்னு தெரியாம இருக்கா? அவனை போய் மாப்பிள்ளையா பார்த்து வச்சிருக்க? அறிவு இருக்கா அவனுக்கு? சரி, அதை விடு. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை பார்ப்பானோ? அவன் பாட்டுக்கு 6 மணி நேரம் வேலை கிளம்பி போயிட்டா என்ன யாரு பத்திரமா பாத்துக்கிறது? எனக்கு யாரு சாப்பாடு ஊட்டி விடுறது? எனக்கு யாரு கை கால்லாம் அமுக்கி விடுறது? மா, ஒழுங்கா வீட்டுல இருக்கிற பையனா பாரு. அதுவும் அவன் நல்லா செட்டில்டா, நல்லா மெச்சோர்டா இருக்கணும். புரியுதா? தலை எழுத்து. இவளெல்லாம் பிள்ளையா பெத்த மாதிரி. ஏ அர்ச்சனா, உனக்கு ஒரு குட் நியூஸ் டி. சொல்லு. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்திருக்கேன். அவனும் உன்ன மாதிரி பிடிபி ஆண்டி. பிடிஎஸ் மாது அவன் ஃபேனா? அப்படியா? ஆமாண்டி. ஏ தயவு செய்து இந்த மாப்பிள்ளையாவது பார்த்து ஓகே பண்றி. அம்மாவால மாப்பிள்ளை தேட முடியலடி. சரியா? பிடிஎஸ் ஃபேனா? ஈசனே.
இங்கதானே ஏதோ ஒரு ஜூஸ் கடை சொன்னா. ஏய் மைமா, என்னம்மா பாத்துட்டு இருக்கே? வந்து குந்து. ஆளே ஒரு டைப்பா இருக்கான். வா வா, உனக்கோசம் தான் வெயிட்டிங். சொக்கா இருக்கே மாமே. என்னம்மா நீ என்னம்மா நைட் அட்டியாமா? ஆமா. துண்டு இருக்காத சொல்லிட்டா. இட்ஸ் ஓகே. கா கோக்கு 2 கொடுத்துருக்கா. ஐயோ இல்ல எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்னேன். அப்ப நான் ஆர்டர் பண்றேன், நீ பில் கொடுத்துரு. அப்புறம் பிடிஎஸ் ரொம்ப பிடிக்குமாமே? ஆமா. என்னால பிடிஎஸ் எல்லாமே இருக்கவே முடியாது தெரியுமா? பார்த்தா ஒண்ணும் அப்படி தெரியலையே. உங்களுக்கு அதுல யார பிடிக்கும்? பீடி, தம்மு, சரக்கு இந்த 3 பிடிச்ச பக்கம் தெரியாது. எது கஷ்டம் மச்சா பண்ணிடுவோம். வேலை வாட்டி இல்லவே இல்ல. மாட்டிக்கிட்டோமே. அப்புறம் உனக்கோசம் ஒரு கவிதை வச்சிருக்கேன், சொல்லிட்டா? உனக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர் சோடா மாதிரி இருக்க ஒயிட்டா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பறக்க போறோம் ஹைட்டா. பிரியாணி தின்ன வேணும் ரைத்தா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம் ஹைட்டா வெயிட்டா கியூட்டா. எப்படி? நல்லா இருக்கு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் என்ன டிராப் பண்ணவா? இல்ல நான் ஸ்கூட்டர்ல தானே வந்தேன், நானே போய்க்கிறேன். அப்ப நான் டிராப் ஆயிக்கிறேன். வா 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 வா, அடுத்த அப்பாயின்மெண்ட் இருக்கு மாமாக்கு. ஏ பாய்ஸ், நம்ம ஆளு எப்படி மஜாவா இருக்கா? மாமே நான் கட்டி போற பண்ணு. ஓ எதிரிங்க மைத்தரிச்சலே சாவுங்கடா, என்னை காப்பாத்த வந்த பொண்ணு. மைமா நம்ம இடம் வந்துருச்சு, நம்ம நாளைக்கு பாப்போம். நாளைக்கு பாப்போம். லவ் யூ. நாளைக்கு நம்ம அட்டிட்ட பாப்போம். ஹாய். ஹாய். வணக்கம். ஹலோ. என் பேர் மதன். சும்மா வளவளன்னு பேசலாம் பிடிக்காது. எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, நிறைய பிஸ்னஸ் இருக்கு. கரண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிஸ்னஸ் கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு இந்த வேலைக்கு போகிறதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா என் ஒய்ஃபை கூட இருந்து பார்த்துக்கணும். நான் வேலைக்கு போயிட்டேன்னா அவளை எப்படி பார்த்துக்க முடியும்? அது எப்படிங்க? ஸோ உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கு. 7 வருஷமா சும்மா தான் இருக்கு. என்கிட்ட இருக்குங்க. ஓகே, அப்போனா நம்ம கல்யாணத்தை லண்டனில் வச்சுக்கலாம். லண்டன்லையா? எனக்கு ஓகே தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்க சரிங்க. ஓகே, வரமா? போயிட்டாங்க. ஐயோ அடியா அர்ச்சனா, இந்த மாப்பிள்ளையாவது ஓகே பண்ணிருடி. இந்த மாப்பிள்ளை எனக்கு ட்ரிபிள் ஓகேமா. உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடு. உடனே லண்டன் போறோம், கல்யாணத்தை முடிக்கிறோம், நான் அங்கேயே செட்டில் ஆயிடுறேன். ஓகே, நான் ஒரு 2 வருஷத்துல உன்னை அப்பாவே அங்கேயே கூப்பிட்டுக்கிறேன். 2 வருஷமா? ஏண்டி? சரி 1 இயர்ல கூப்பிட்டுக்கிறேன். ஓகே ஓகே. மா இப்ப வந்துட்டு போன மாதிரி வரல. பார்ப்பதற்கு அப்பா ஆமாடி, சவுண்ட் வைடி. இவர்தான் கல்யாணத்தின் மீது அதிக எதிர்பார்ப்புகளை கொண்ட பெண்ணை கூறி வைக்கும் வாலிபன். இவரது பெயர் மதன், வயது 28. இதுவரை 10 பெண்களை கொலை செய்துவிட்டு கொலை செய்வதையே நோக்கமாக வைத்துள்ளார். காவல்துறை இவரை தேடிக் கொண்டிருக்கிறது. அடி பாவி, என்ன கட்டி கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளை பாடுறீனா, என்ன வெட்டி போடுறதுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? நீ வாழை மிஸ் பண்ணல, அவன் வாங்கி கொடுத்த ஓசி சோற தான் மிஸ் பண்ற. உனக்கு பிரேக்கப் கவலைலாம் எதுவுமே இல்ல மச்சான், சோத்து கவலை தான். நீ என்ன பண்ணு, நல்லா சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். சரியா? சரியா, நான் கிளம்பிட்டேன் மச்சான், பாய். அப்ப எனக்கு பிரேக்கப் கவலை இல்லையா? எனக்கு சாப்பாடு தான் கவலையா?